நகரி செம்பிலான் பாடிக்சனில் சரியாக பூட்டப்படாத கார் கதவு திடீரென திறந்து கொண்டதால் தூக்கி வீசப்பட்ட குடும்ப மாது எண்ணெய் டாங்கி லோரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜலான் லுக்குட் செப்பாங்கின் 26வது கிலோமீட்டரில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:20 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது. அப்பெண் பயணித்த மைவி ஒரு வளைவை கடக்கும் போது காரின் பின்பக்க வலப்புற கதவு திடீரென திறந்து கொண்டது. இதனால் எதிர்பாதைக்கு தூக்கி வீசப்பட்டவரை அவ்வழியாக வந்த வோல்வோ ரக எண்ணெய் டாங்கி லோரி மோதி தள்ளியது. அதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். 34 வயது காரோட்டியான அப்பெண்ணின் கணவரும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நாற்காலியில் முன் இருக்கையில் இருந்த அவர்களின் 5 மாத கை குழந்தையும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். டாங்கி லோரி ஓட்டுநரும் காயமின்றி தப்பினார். காரோட்டியிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது உறுதியானது. தற்சமயம் விசாரணைக்காக அந்த டாங்கி லோரியின் டேஷ்கேம் கேமரா பதிவு பெறப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க வாகனங்களின் கதவுகள், குறிப்பாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் போது சரியாக பூட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு போலீஸ் கேட்டுக்கொண்டது. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா, கிளாங், ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.